சர்டன் ஆஃப் செகண்டில் உங்களை அங்கே கொண்டு போயிடும். அது முடியும் போது நல்லா இல்லைன்னா திருப்பி அதுவே உங்களுக்கு கொண்டு வந்துடும். இந்த கோச்சார கிரகங்கள் நிகழ்வுகள்னால் அது நம்மளை குறைச்சும் காட்டும் அப்படிங்கிறத அங்கே புரிஞ்சுக்கணும். அப்போ எதை நான் எந்த காலகட்டத்தில் பயன்படுத்தணும் அப்படிங்கிறது ரொம்ப தெரிந்து கொண்டு செய்வதுங்கிறது சிறப்பு. எல்லாருமே பார்த்தீங்கன்னா ராகு கேது ஐயையோ இது சுருக்கும், இது நம்மளை தன்மையை சுருக்கிடும்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக கிடையாது. என்னுடைய ஜாதகப்படி எனக்கு ராகு பகவானோ கேது பகவானோ நல்ல நிலையில இருந்தாங்கன்னா, உதாரணமா கேது பகவானாக இருந்தார்னா என்ன ஆன்மீக வழியில நிறைய கொண்டு போவாரு. கோவில் கோவிலா சுத்த வைப்பாரு. நான் உடுத்திருக்கிற உடையிலேருந்து பண்ணியிருக்கிற ட்ரெஸ்லேருந்து எல்லாத்தையும் அவர் என்னை மாற்றி எனக்குள்ள ஒரு மன நிம்மதிங்கிறது கொடுத்து அந்த ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகளை எனக்கு அதிகமாக என் மனசுக்குள்ள கொண்டு வர வச்சு நிறைய தகவல்களை கொடுத்து என்ன ஒரு உயர்ந்த நிலைக்கு கேது தள்ளுவாரானா கேது தள்ளுவார். அதுதான் சுருக்கி கொள்ளுதல் அப்படிங்கிற வேர்டு. இன்னைக்கு எல்லாருமே அந்த வார்த்தையை தவறாக புரிஞ்சு கொண்டிருக்காங்க. அப்போ கடன் இருந்ததுன்னா கடன் சுருக்குமா, நோய் இருந்ததுன்னா நோயை சுருக்குமானா கண்டிப்பாக கிடையாது. இந்த ராகு கேது 6ஆம் பாவகத்தில் 8ஆம் பாவகத்தில் மாத்திரம் இருக்கக்கூடாதுன்னு மாத்திரம் தெரிஞ்சுக்கோங்க. அது இருந்ததுன்னா நமக்கு நோய் வந்ததுன்னா அது வெளியில் தெரியாத வண்ணம் உடல்களில் அது இருந்து இந்த ஸ்ப்ரெட் ஆகும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு நிலையில கொடுக்கும். என்னுடைய ஏஎல்பி லக்னத்திற்கு ராகு பகவான் 6ஆம் இடத்துலையோ 8ஆம் இடத்துலையோ இருந்தாங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நோய் வருதுன்னா அதை கவனிக்கப்பட வேண்டியது அப்படிங்கிறத மாதிரி குறிப்பெழுதி வச்சுக்கோங்க. ராகு கேது உங்களுக்கு நிறைய நல்லதுகள் செய்வாங்க. எந்த காலகட்டத்தில் அப்படிங்கிறது உங்க ஜாதகத்தில் ராகு அமர்ந்த பாவகத்தை வைத்து அந்த பாவகம் செயல்படுத்தினால் மட்டுமே அது செயல்படும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. நன்றி.